நான் உங்கள் சுதா பேசுகிறேன். உண்மையில் நான் அரசியல்வாதி இல்லை, இன்ஃப்ளூயன்சரும் இல்லை, சாதாரண பொதுமக்கள் ஒருத்தி தான். எலெக்ஷன் வந்ததுனால என்னோடய கருத்து என் மனசில் தோணுனதை ஷேர் பண்ணேன். ஏன்னா ஆட்சி மாற்றம் வரணும்னு நினச்ச மாதிரி மாற்றம் வந்துருச்சு. இனி நம்ம வேலை பார்க்கலான்னு நினைக்கும்போது சில நியூஸுகளை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்மளால் பேசாமல் இருக்க முடியல. அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். இது சினிமா இல்லை, எங்களுக்கு அது புரியுது. இது சினிமா இல்லை, ஹீரோ இல்லை, அதை தாண்டி அவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டோம். அதையும் தாண்டி இன்றைக்கி அவர் முதல்வருங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் யார் ரசிகர்களுக்காக ஓட்டு போட்டோன்னு பேசுனீங்களோ நீங்கள் தான் இன்னும் அவரை ஹீரோவாகவே நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்போ எந்த அளவு அவரை பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் அவரோட ரசிகராகவே இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். யார் யார் லஞ்சம் வாங்கினானுங்க, ஊழல் வாங்கினானுங்க, மக்களை ஏமாத்தினானுங்க எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ அவங்களையெல்லாம் விசாரணையே இல்லாமல் தலைகீழ பாலத்து கீழே கட்டி தொங்க விட்டு தலையை வெட்டிடலாமா? அப்போ இதே குரல் எழுப்புவீங்களா? சொல்லுங்கள். அது மட்டும் சட்டப்படி தானே நடக்கணும். ஏன்னா நீங்கள் வாய்தா வாங்கி கோர்ட்டுக்கு மேலே மறுபடியும் அப்பீல் பண்ணி நீங்கள் தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி அதையெல்லாம் பார்ப்பீங்கள்ல. அதே மாதிரி தான் இதுவும். இங்கே சட்டத்தை மீறி யாருமே நடக்க முடியாது. அது முதலமைச்சராக இருக்கிறவருக்கு இன்னும் அதிகமான பொறுப்பு இருக்குது. உங்கள் மனசில் நினைக்கிறதையெல்லாம் அவர் செய்ய முடியாது. அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்கோம். அந்த பதவிக்கு உட்பட்டு அவர் என்னென்ன செய்யணுமோ செய்வார். எதுக்குமே அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. வேணும்னே நிறையா பேர் இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தோற்று போன விரக்தியில் இருக்கிறாங்க. என்னடா கிடைக்கும், என்னடா பேசி இவன் மேலே சாயத்தை போட்டு இடைத்தேர்தலையாவது நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு போராடுறாங்க. அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யுது? ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் அது மக்களுக்கு புரிச்சிருது. அதுதான் பிரச்சனை. இவங்களை என்னென்னவோ செஞ்சு ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் இதுக்கு தான் செய்கிறீங்கன்னு மக்களுக்கு புரிஞ்சிருது. அதுதான் பிரச்சனை. உண்மையில் ஒவ்வொன்றுக்கும் வந்து எங்கனால வீடியோ போட்டுட்டும் இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் பொதுமக்கள் எங்களோட வேலையை பார்க்கணும். இந்த ஆட்சி அதனால தான் சரியான நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கலாங்கிறதுக்காக சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவரை ஒப்படைச்சிருக்கோம். 100% அவரை நம்புகிறோம். அதுக்கான டைம் கொடுங்க. இவ்வளோ கடனில் அவரால் எதை முதல்ல செய்ய முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செய்ய இப்போவே ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ கடன் இருக்குது, என்னால் எந்த நல்லதும் செய்ய முடியாதுன்னு அவர் தவிர்க்கலை. அவர் செஞ்ச சின்ன சின்ன நல்லதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. இவன் ரொம்ப இன்னும் நல்ல பேர் ஆயிருமோன்னு உடனே இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிறையா பிரச்சனையை கிளம்புறதுக்கு பின்னாடி கூட எதிர்கட்சிகளோட சதி இருக்கலாம். எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இவங்க எதிரி கட்சியாக செயல்படணும்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனையே. மக்களே என்ன வேணால் நடக்கலாம். இந்த ஆட்சி மேலே தப்பான பழியை போடுறதுக்காக நீங்களும் உஷாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிங்க, தெளிவாக கவனிங்க, அமைதியாக கவனிங்க. அமைதியாக குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்கும்னு நினைப்பாங்க. தெளிவாக இருக்கிற குளத்தில் யாராலையும் மீன் பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் தெளிவாக உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. எப்பவும் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான். அதை மறந்துட வேணாம்.